ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டுடே சிக்கன் ரெசிபி குழம்பு வைக்கிறது பார்க்கலாம். கோழிக்கறி அது. நம்ம அதுக்கு தேவையான 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கரெக்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நான் என்னென்ன சேர்ப்பேன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு தேவையான அளவு, தேங்காய் கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், லைட்டாக அந்த பட்டையும் லவங்கமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இஞ்சி தேவையான அளவு மட்டும் சேர்த்துங்க. இதில் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அதிகமாக கசப்பு கொடுக்கும். இஞ்சியில் கொஞ்சம் அளவாக சேருங்க. இப்போ அதை நம்ம தேவையான அளவு இதெல்லாம் வந்து போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி உப்பு போட்டு லைட்டாக இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வானல் வச்சு அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம தேவையான அளவு மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகையும் சேர்த்துக்கிட்டோம். பொரிஞ்சு வரட்டும். நம்ம பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அது லைட்டாக தீயறதுக்குள்ளே கறியை கொஞ்சம் அள்ளி போட்டுருங்க. கறியை போட்டு வதக்கணுன்னா வதக்கிட்டே இருங்க. ரொம்ப வதக்காதீங்க, ஏன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கின உடனே நம்ம ஏற்கனவே நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, அதை வந்து பூண்டு, இஞ்சி, லவங்கத்தெல்லாம் அரைச்சி வச்சு இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்டு சேர்த்துக்கணும் நம்ம. ஏன்னா ரொம்ப முதிரை வதக்காதீங்க. முதிரை வதங்கினா ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த போன்லெஸ் கறியில் வந்து ரொம்ப ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும். முதிரை வதக்க வேண்டாம். ரொம்ப நெய் கறியிலேருந்து வந்தாலும் நல்லா இருக்காது. அதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறது அந்த மசாலாவை சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. ரொம்ப நெய்யும் கறியிலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இதை கொஞ்சம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்குங்க. கரெக்டாக சேர்த்து வச்சுக்கிட்டு வதக்குங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக போட்டு அரைச்சிங்க, கட்டியாக அரைச்சிக்கோங்க. அது வந்து அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதில் அப்படியே இதான உடனே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொதிக்க வச்சிருக்கோன்னா சிக்கன் குழம்பு ரெடி. பாருங்கள், தேவையான அளவு கொச்சி வந்துருச்சு. நல்லா இருக்குது. தேவையான அளவு உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி ஏற்றுக்க மாதிரி நிறுத்திக்கங்க. குழம்பு நான் நிறுத்திக்க போகிறேன், ஏன்னா எனக்கு சாம்பார் தேவை. நிறுத்திக்கிறேன். இப்போ நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிக்கிட்டு ஐஸில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி சாம்பாரோடு இறக்கிட்டால் நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். வீட்டில் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள்.